இந்த வாட்டி அந்த டால் டாஸ்கில் பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது டாலுக்கு பதிலாக இந்த வாட்டி மாஸ்க் கொண்டு வந்திருக்காங்களே. ஸோ அதில் ரூல்ஸில் பார்த்தீங்கன்னா சில பல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சேஞ்சஸ்லாம் ஒன்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கனி இருக்காங்களே, கனி அவங்க வந்து இவ்வளோ பயங்கரமாக யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சே பார்க்கலங்க. நான் என்ன நினச்சேன், வெறும் சாப்பாடு மட்டும் சமைச்சிட்டு சும்மா அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஏதாவது பேசிட்டு இவங்க கிளம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். உண்மையிலேயே இவங்க யோசிக்கிறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் கனி அவங்க வந்து பயங்கரமான ஒரு பிளேயராக இருப்பாங்களோ. அதாவது பிளேயர் மீன்ஸ் என்ன சொன்னால் எல்லா விதமும் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் ரொம்ப சட்டிலாக இவ்வளோ நாள் காமிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த டாஸ்கோட ரூல்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வச்ச பாயிண்ட் வந்து பயங்கரமான பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அது என்னன்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்க ரூல்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும் புரியறதுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் டால் டாஸ்கில் என்ன இருக்குன்னா நம்ம டாலை வந்து நம்ம எடுக்கக்கூடாது, நம்மளோட பொம்மையை வந்து நம்ம எடுக்கக்கூடாது, மற்றவங்களோட பொம்மையை எடுத்துகிட்டு போய் ஸ்லாட்டில் வைக்கணும். இதுதான் கான்செப்ட், கரெக்டுங்களா? ஸோ இதில் தான் ஒரு சண்டை வரும், எல்லாமே கிரியேட் ஆகும். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 2 வீடாக இருக்கிறதுனால சூப்பர் டீலக்ஸ் அப்புறம் வந்து பிக் பாஸ் ஹவுஸ் 2 இருக்கிறதுனால கான்செப்ட் எப்படி மாற்றிருக்காங்கன்னா சேம் அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் இருக்காங்களே அவங்க வந்து இந்த அவங்களோட ஃபோட்டோ வந்து எடுக்கக்கூடாது, அவங்களோட மாஸ்க் வந்து எடுக்கக்கூடாது, மற்றவங்களோட தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இதில் ஒருத்தவங்களுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது யாருன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்னன்னா அவங்க வந்து அவங்களோட ஃபோட்டோவே எடுத்துக்கலாம், அவங்களோட மாஸ்கே எடுத்து அவங்க எடுத்து போய் ஸ்லாட்டில் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு அவங்களுக்கு இருக்க ஒரு பவர்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் பிக் பாஸ் வீட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் அந்த மிச்சம் இருக்க பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் இல்லாமல் பிக் பாஸ் வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தர் ஜெயிச்சா கூட அவங்களுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு என்ன கிடைக்கும்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிரும். இன்னொரு அவங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்காங்களே ஆல்ரெடி இப்போ 4 பேர் 3 பேர் ஏதோ 4 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. அந்த 4 பேர் இல்லாமல் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது 5 பேர், அதாவது 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாஸ் இருக்குது. அந்த ஃப்ரீ பாஸ்லேருந்து ஒன்று புடிங் கொடுத்துருவாங்களா இல்லை அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வந்து இது நாமினேஷனை ஃபேஸ் பண்ணுமான்னு தெரியல. ஸோ ஆக மொத்தத்தில் பிக் பாஸ் வீட்டில் ஜெயிச்சா சூப்பர் டீலக்ஸுக்கு ஆப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுவே சூப்பர் டீலக்ஸில் ஜெயிச்சிட்டா பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இருக்காது அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனால் இப்போ என்ன மேட்டர்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கு தான் பேசிக்காக அடிச்சுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கனி அவங்க வச்ச பாயிண்ட் வந்து ரொம்பவே முக்கியமான பாயிண்ட். எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம எப்படி உங்களை அட்டாக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பிக் பாஸ் வீட்டில் தான் ஜெயிக்கணும், அப்படி ஜெயிச்சா தான் நம்மளுக்கு பெனிஃபிட். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்காங்களே அவங்க ஃபோட்டோவெல்லாம் குடுக்குன்னு போய் சில பேர் எடுத்துருங்க, எடுத்து நம்ம வந்து வச்சுக்கிட்டோன்னா அதாவது யாரெல்லாம் ஸ்பீடாக ஓடுவீங்களோ அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே அடிச்சிக்கலாம், அவங்கள வந்து வெளியேற்றிட்டு நம்மளுக்குள்ளே அடிச்சிக்கலாம் அப்படின்றது தான் அவங்களோட டாஸ்க்கு. அப்படி ஜெயிக்கும் போது நம்மள ஒருத்தருக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகும் அப்படின்ற கான்செப்ட் வந்து கனி சொல்றாங்க. அது உண்மையானு கேட்டீங்கன்னா உண்மைதான். ஏன்னா இவங்க இப்படி விளையாடினா மட்டும்தான் இவங்க டீம்லேருந்து ஒருத்தர் வந்து ஜெயிக்க முடியும். ஆப்போசிட்ல சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்க அவங்க ஃபோட்டோவை எடுத்து நம்ம வச்சுக்கணும் அப்படின்ற. ஏன்னா ஒன்று நீங்கள் உள்ள வைக்கலாம் இல்லை எடுத்து கையிலே வச்சுக்கலாம். எஃப்ஜே எல்லாம் எடுத்து கையில் வச்சிருந்தாருல, அதுதான் அது கான்செப்ட். அதே மாதிரி சூப்பர் டீலக்ஸில் இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா நம்மள சில பேர் மட்டும் என்ன பண்ணலாம்னா அதாவது ஆதிரை, ஏன்னா இவங்களாம் ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீல இருக்காங்க. ஸோ நீங்களாம் தைரியமாக இது பண்ணுங்க, நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்க, இப்போ அங்கே பிக் பாஸ் ஹவுஸில் யாரெல்லாம் ஸ்பீடாக ஓடுவா அவங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க, அவங்களது எடுத்து வச்சுக்கலாம், அவங்க எலிமினேட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் சொல்றாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் பயங்கர அடிதடி வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சீசன் என்ன பண்ணுவாங்க 1-2 ரவுண்டு போனதுக்கு அப்புறம் தான் இந்த எடுத்து வச்சுக்கிற அந்த கான்செப்ட் போகும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மள எடுத்துட்டு போய் வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனா இப்போ என்ன மேட்டர்னா 2 ஹவுஸா பிரிஞ்சதுனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆப்போசிட் டீம் வந்து தோக்கடிக்கணும் அப்படின்றதுனால அவங்க போட்டோ எடுக்கிறதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்படின்னும் போது இதுல நிறைய சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிக் பாஸ் டீம் பயங்கரமாக யோசிச்சிருக்காங்க. அதாவது 2வது வாரமே இந்த டாஸ்கை கொண்டு வந்ததே ஃபர்ஸ்ட் பெரிய ட்விஸ்ட். ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டு வருவாங்க. செகண்ட் வீக்கே இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொண்டு வந்து அப்போ வைக்கும் போது தெரிஞ்சு போச்சு அடிதடி வந்து பிக் பாஸ் டீம் வந்து எதிர்பார்க்குது, ஒரு பெரிய கலவரத்தை வந்து இவங்க எதிர்பார்க்குறாங்கன்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. எனக்கு என்னன்னா பார்வதி இருக்கும்போது உங்களுக்கு கலவரத்துக்கு பஞ்சமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. ஏன்னா கண்டென்ட்டை தான் கொட்டிக்கிட்டு இருக்காங்களே. ஆனால் என்ன இருந்தாலும் பிக் பாஸ் டீம் வந்து டாஸ்க்ல இருந்து கண்டென்ட் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை கொண்டு வந்தது. இந்த டாஸ்க் மூலமா உண்மையிலே சொல்கிறேன் ஏகப்பட்ட கண்டென்ட் வரப்போது, ஏகப்பட்ட அடிதடி நடக்க போகுது. ஏன்னா ரெண்டுமே டீம் அதாவது வீடாக பிரிஞ்சிருக்காங்க. நீ ஒரு வீடு நான் ஒரு வீடு அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா டீமாவே இப்ப அடிச்சுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ இதுல யார் யார் வந்து துரோகம் பண்ண போறாங்க அப்படின்றது ஹைலைட். அதாவது இப்ப சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவங்க இன்கேஸ் இவங்களுக்குள்ள ஒரு டீலிங் வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆதிரையும் எஃப்ஜே ஒரு டீலிங் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆடுற மாதிரி ஆடுறேன், ஆனா உங்க மாஸ்க்லாம் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு டீலிங் வச்சிட்டாங்கன்னா சூப்பர் டீலக்ஸுக்கு பெரிய ஆப்பு. அதே மாதிரி இந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரா ஏதாவது செயல்பட்டா அது இவங்களுக்கு பெரிய ஆப்பு. இது வந்து எல்லாருமே ஒன்று ஜெனியூனா எல்லாருமே ஒன்னா இருக்கணும். இல்ல சில பேர் பாத்தீங்கன்னா அந்த ஹவுஸுக்கு ஃபேவராவோ இல்ல இந்த ஹவுஸுக்கு ஃபேவராவோ யாராவது நடந்துக்கிட்டாங்கன்னா அதுதான் பாத்தீங்கன்னா கேம்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி துரோகம் பண்றதுக்கு இப்போதைக்கு அதாவது அந்தந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் பண்றதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி யாரும் இது வரைக்கும் பேசிக்கல லைவ்ல பார்க்குற வரைக்கும். ஆனால் கான்செப்ட் வைஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி பவர்ஸ் வந்து சூப்பர் டீலக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்களோட ஃபோட்டோவை அவங்களே எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே. அதுக்கு என்ன மீனிங்னா
நீங்கள் வந்து ஆட்கள் கம்மி, உங்களுக்குள்ளேயே மாறி மாறி எடுத்துக்கிட்டால் வேலைக்கு ஆகாது. ஸோ நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபோட்டோவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஓடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட்டில் இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த செகண்ட் ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியும் சபரி அடிச்சுக்கிட்டாங்களே, அதுக்கான ரீசன் இப்போ தான் தெரியுது. என்னன்னா இப்போ திவாகர் வந்து திவாகர் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறாரு. அதே மாதிரி பார்வதி என்ன பண்ணுறாங்க, பார்வதி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து இப்போ அவங்கள அட்டாக் பண்ணணும்னா என்ன பண்ணுறது, அதனால் அவங்க ஃபோட்டோவை எடுத்து இப்போ சபரி வச்சுக்கிட்டாரு. இதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ என்னன்னா சபரி ஃபோட்டோவை அவங்க டீமில் இருக்க யாராவது வந்து ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு போய் வச்சுருவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரும் உள்ளே போயிடுவார், விஜய் பார்வதி வெளியேற்றிடலாம். இதுதான் கான்செப்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் இதில் அடிதடி வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு யார் யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னா, கமருதீன் ஒரு பீஸ் இருக்குல்ல, அந்த பீஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எல்லாத்தையும் கோவப்படுறது, வாய் விடுறது எல்லாமே நடக்கிறது அங்கே தான். அதே மாதிரி திவாகர், இந்த ரெண்டு கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொன்னால் முட்டிக்கிச்சுன்னா பெரிய சண்டையாக போய் முடிஞ்சிடும். ஸோ அதுதான் நடக்காமல் பார்த்துக்கிறதா பிக் பாஸ் வீட்டில் இருக்குது. ஆனால் இவங்களது பெரிய லாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா, இந்த சூப்பர் டீலக்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய லாஸ், கானா வினோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டதில்ல முட்டியில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கேமில் இருக்காரா இல்லையா அப்படின்றது கிளியராக தெரியல. ஏன்னா இப்போ லைவில் பார்த்தா தான் தெரியும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் பார்த்த மாதிரி கானா வினோத்துக்கு வந்து காலில் அடிபடுது. இன்கேஸ் அதுக்கப்புறம் ஒரு கண்டினியூ பண்ணலை, இல்லை ஃபஸ்ட்டே ஒரு ஃபெயில் ஆகிட்டாரு அப்படின்னா இவங்களுக்கு பெரிய லாஸ். ஏன்னா இவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஓடி போய் எடுக்கிறதுக்கு ஆளுங்க வந்து கம்மி. திவாகர் அவ்வளோ ஸ்பீடாக ஓட போகிறது இல்லை. அதனால தான் அவங்க திவாகர் அட்டாக் பண்ணாமல் பார்வதி அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ திவாகர் எவ்வளோ ஸ்லோவாக ஓடுறாருன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. திவாகர் எப்போ வேணா ஊரை போட்டு அடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பார்வதி முதல்ல எலிமினேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் கொஞ்சம் கேப்பபிளாக ஓடுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அவங்கள எலிமினேட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் யார் ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னா, கண்டிப்பாக சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் வந்து ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டில் தான் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க கிட்ட எண்ணிக்கை அதிகம். அதுதான் பிக் பாஸ் வைக்கிற இந்த டாஸ்கோட கான்செப்டும். ஏன் எண்ணிக்கை இப்போ எப்படி இருந்தாலும் ஒருத்தர் கடைசியாக யார் மிஞ்சிரும் அவங்க தான் வின் பண்ண போறாங்க. அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகுது. அப்படின்னும் போது பிக் பாஸ் வீட்டில் யாராவது ஒருத்தர் வின் பண்ணாங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போயிடும். அதே மாதிரி இங்கேருந்து இன்னும் ஒருத்தர் வந்து இது நாமினேஷனில் வந்து கொண்டு வந்து வச்சிடணும். ஸோ அப்படின்றது தான் இவங்களோட ஐடியாவே. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி தப்பிச்சிக்கிட்டே இருக்காங்களே. ஸோ இங்கேருந்து 3 பேர்லேருந்து ஒருத்தர்கிட்ட பிடுங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்போ ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருக்காங்க 3 பேர். அவங்க 3 பேருக்குள்ளே அடிச்சுப்பாங்க. எந்த கொடுக்கணும், நாயை விட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே ஒன்று அடிச்சுப்பாங்க. ஸோ கலவரத்தில் எங்கெங்கெல்லாம் தூண்ட முடியுமோ அது எல்லா இடத்துலையும் பிக் பாஸ் டீம் வந்து தூண்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இது சக்ஸஸ்ஃபுல்லாக போகுமா இல்லையா அப்படின்றத கண்டஸ்டன்ட் தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ வரைக்கும் கான்செப்ட் புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது இதை வந்து எடுத்துகிட்டு வந்து சொன்னாங்கல்ல, இது சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எப்படி புரியுதுன்னா, இது வந்து பொம்மை டாஸ்க் மாதிரி தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சீசனில் இருந்தது கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதில் வந்து இன்னொரு விஷயம், நம்மளோட இது ஃபேஸ் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்காமல் இருக்கலாம்னு சொன்னாங்களே, அங்கே வந்து அடிச்சிக்கலாமா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு பெரிய டவுட் இருக்குது. ஏன்னா இப்போ வேறு யாராவது ஒருத்தர் வந்து நம்மளோட ஃபேஸ் எடுத்துகிட்டு போய் வச்சிருக்காங்கன்னா அவங்ககிட்ட புடுங்கிறது, அடிச்சுக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டால் டாஸ்கில் நடக்கும். இப்போ அதை வந்து பிக் பாஸ் வந்து கிளாரிஃபை பண்ணவே இல்லை. எல்லா சீசனுமே பண்ண மாட்டார். அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா அப்படின்ற மாதிரி தான் விடுவார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த சீசனும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே இல்லை. ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போய் உள்ளே வைக்காமல் நிற்கலாம். ஆனால் அவனோட பொம்மையை உள்ளே வைக்காமல் இருந்தால் இப்போ சூப்பர் டீலக்ஸ்லேருந்து போய் அடிச்சிக்கலாம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சபரி எடுத்துகிட்டு உள்ளே வைக்காமல் இருக்காரு. இப்போ விஜய் பார்வதி போய் அடிக்கணும்னு நினச்சா, அவர்கிட்ட இருந்து புடுங்கணும்னு நினச்சா புடுங்கி வாங்கிட்டு போய் வைக்கிறதுக்கு அங்கே ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து இப்போ பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றதான் கேள்வி. ஸோ இங்கே வந்து இந்த கலவரம் தான் பிக் பாஸ் டீம் எதிர்பார்க்குறது. கிட்டத்தட்ட அடிச்சிக்கிற மாதிரி போனோம். அப்புறம் விஜய் சேதுபதி வந்து அந்த வயலன்ஸ் ஏன்டா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொட்டுன்னு கொட்டணும். இதுதான் நினைக்கிறாங்க, எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஏதாவது 1-2 சம்பவம் மாட்டும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த டாஸ்க்ல இந்த மாதிரி ரூல்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்களே, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்ல ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதெல்லாம் இல்லை ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் அந்த அளவுக்குலாம் போக மாட்டாங்க, எல்லாம் டம்மி பீஸ் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.